வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். முள்மூடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், முள்மூடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்றிடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன், பொற்றிடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை இல்லாதவரோடு வாழ்ந்தால் போதும். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல அருமையான புதிய வெள்ளிக்கிழமை என்று 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அருமையான வார்த்தைகளை அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பண்ணான் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக 2 கள்ளர்களுக்கு நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காட்சி. மாற்றி சொல்லுகிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படி நடந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 2 கள்ளர்களும் ஆரம்பம் முதலாக இயேசுவை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். மற்ற சமண நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கும் பொழுது 2 அருமையான மத்தேயு மற்றும் யோவான் போன்றவர்கள் அங்கே சொல்லும் பொழுது இயேசுவை 2 கள்ளர்களும் நிந்தித்துக் கொண்டு தூசித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசுவை கவனித்துக் கொண்டே இருந்த இன்னொரு கள்ளன் தன்னுடைய தூசித்தலையும் தன்னுடைய நிந்திக்கிற தன்மையையும் நிறுத்திவிட்டு அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். அந்த வேதனையின் மத்தியில், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லிக் கொண்டே இருந்த அந்த ஜெபத்தின் காரியத்தை அவர் கவனித்து சிலுவையில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை அவர்கள் சந்தித்தார். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு அந்த கிரேக்க வார்த்தை சரியான அர்த்தம் வெளியிலே சென்று பலவந்தமாக வன்முறையாக கொள்ளையிடுதல் என்று அது அர்த்தம் சொல்லப்படுகிறது. இந்த கள்ளர்களுக்கு அவர்கள் மகா பெரிய கொலையாளிகளும் கொள்ளைக்காரர்களுமாக இருந்தார்கள் வரலாற்றுப்படி. ஆகவே அவர்களுக்கு மரணம் ஒரு பெரிதான நிகழ்வல்ல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதய கடினம் நிறைந்தவர்களாகத்தான் அங்கே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மத்தியிலும் இயேசுவை கவனித்துக் கொண்டு இருந்த அந்த இன்னொரு கள்ளன் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய தாழ்மையான சூழ்நிலைகள், அங்கு அவர் வெளிப்படுத்துகிற ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சாந்தம், அவர் எதையெல்லாம் மலைப்பிரதேசத்தில் போதித்தாரோ அவைகளை எல்லாம் அவர் கை கொண்டு வருகிற அந்த தன்மைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? அந்த கண்ணன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், இயேசுவை தியானித்தீர்கள் என்றால், இந்த கண்ணன் இயேசுவை கவனித்தது போல அவர் கவனித்த போது ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை அவரால் ஏற்க முடிந்தது. ஆண்டவரே, நீ வரும்பொழுது உடைய ஆட்சிக்கு வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். சரியான ஜெபம் எப்பொழுது தவறான ஜெபம் ஏற்றுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய பிரச்சனையை முன்வைக்கிற பொழுது அல்லது ஆண்டுடைய அன்பை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது, வேதத்தை நாம் தியானிக்க தவறுகிற பொழுது நம்முடைய ஜெபங்களும் தவறி விடுகிறது. இங்கே நாம் இந்த மனிதனை பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமாக அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உடைய ஆட்சிக்கு வரும் பொழுது இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? அடியனை நினைத்தருள வேண்டும். இதற்கு ஒரு சுருக்கமாக ஒரு தலைப்பை நான் 2 தலைப்புகளை நான் இதில் வைக்க விரும்புகிறேன். நல்லதொரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட, அதாவது தலைப்பு என்ன சொல்லுங்க? நல்லதொரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட. என்ன வாக்கு தத்தம்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ற ஒரு அருமையான வாக்கு தத்தம். இந்த பரதீசு என்ற வார்த்தை பாரசீக சொல்லுக்கு பூங்காவனம், நந்தவனம் என்ற ஒரு பொருளில் இருக்கிறது. நீதிமானின் ஆவி இளைப்பார்கிற இடம் என்றும் அது கூறப்படுகிறது. நீதிமானுடைய ஆவி இளைப்பார்கிற ஒரு இடம். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற போது காலை 9 மணிக்கே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். மதியானம் 12 முதல் 3 மணி வரையும் பூமியின் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. பெண்கள், ஜனங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு இயேசுவுக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அவர்களை விவரித்துக் கொண்டு அங்கு ஒரு துக்ககரமான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம். அதன் மத்தியில் ஒரு மனிதன் அந்த இடத்தை ஜெப இடமாக மாற்றுகிறான்.
ஆட்டுக்கத்த